உன் பேரை சொல்லியிருந்தனா இந்நேரம் உன்னையில வந்து மிரட்டி இருப்பான். இங்க பாரு, இப்ப முத்து என்ன மிரட்டுறான். நான் என் காசெல்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். உன் பேரை நான் சொல்லாம இருக்கணும்னா நீ தான் அந்த 40,000 ரெடி பண்ணணும். என்ன ஆண்டி நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க மாட்டினா என் பேரை சொல்ல மாட்டீங்கன்னு தானே சொன்னீங்க. அவன் போலீஸ் கிட்ட சொல்றேங்கிறானே. ஏதோ சின்ன சின்ன பஞ்சாயத்துனா நான் சமாளிச்சிருவேன். ஆனா போலீஸ் வரைக்கெல்லாம் போச்சுன்னா என் பேரும் கெட்டு போயிடும், என் தொழிலும் கெட்டு போயிடும். போலீஸ் வந்து என்ன கேட்டா நீ சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிடுவேன், பாத்துக்க. ஐயோ வேணாம் ஆண்டி, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க. நான் அந்த பணத்தை எப்படியாவது அனுப்பிடுறேன். இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீ எங்க வரணும்னு சொல்லு, நாங்க வரேன். ஆண்டி நான் இப்ப ஷோரூம்ல இருக்க, நீங்க வந்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிரும். கண்டிப்பா அந்த பணத்தை சீக்கிரமே அனுப்பிடுறேன். இல்ல இல்ல, நான் வரேன். நீ என் கையிலேயே கொடுத்துரு. உன்னையெல்லாம் நம்ப முடியாது. குடும்பத்துல இருக்கிற பொண்ணு கடையவே காலி பண்ண சொன்னவ என்ன நீ ஏமாத்தினாலும் ஏமாத்துவ. சரி ஷோரூம் வாங்க, நான் பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன். ஆனா இதை பத்தி என் ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது. சரி சரி, நான் உடனே அங்க வரேன். என்னாச்சு ரோகிணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உன்கிட்ட நான் ஏற்கனவே ஒன்னு சொல்லணும்னு இருந்தேன். என்ன விஷயம்? வித்யா நம்ம கல்யாணத்தப்போ 1,00,000 ரூபாய்க்கு எனக்கு நகை போட்டா. அவ கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணலான்னு நீயே சொல்ல. அவ்வளவுதானே, ஒரு 1,000 ரூபா மொய் எழுதிடலாம். ஏன் ரோகிணி அப்படி பாக்குற? அவ 1,00,000 ரூபாய்க்கு எனக்கு நகை போட்டிருக்கான்னு சொல்ற, நீ 1,000 ரூபாய் மொய் வைக்கலான்னு சொல்ற. நான் பொதுவா கல்யாணத்துல 500 ரூபா தான் மொய் வைப்பேன். சரி, உன் ஃப்ரெண்டு கல்யாணமாச்சே, 1,000 ரூபா மொய் வைக்கலான்னு சொன்னேன். சரி நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? நீ 1,000 ரூபான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட இருக்கிற நகையை வித்து நான் அவளுக்கு பண்ணிக்கிறேன். நகையை வைக்க போறியா? வேற நான் என்ன பண்ண முடியும்? இது என்னோட ஸ்டேட்டஸ் இஷ்யூ. அவ எனக்கு பண்ணிருக்கா. நான் அவளுக்கு பண்ணலன்னா என்னதான் தப்பா நினைப்பான். நான் நகையை வைக்கிறேன், இல்ல எங்கேயாச்சும் கடன் வாங்குறேன். ரோகிணி நில்லு. ரோகிணி 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 திரும்ப வா. அதெல்லாம் ஒண்ணு வேணா. நீ ஏன் இப்ப கோவப்படுற? உனக்கு எப்ப வேணும், எவ்வளவு வேணும்? அப்ப எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடு. 50,000? கொஞ்சம் அதிகமா இல்ல? அவ எனக்கு 1,00,000 ரூபாய்க்கு பண்ணிருக்கா. நியாயப்படி பார்த்தா அதே அமௌண்ட்டுக்கு தான் திருப்பி செய்யணும். நான் கம்மியா தான் சொல்றேன். நீ இத போய் அதிகம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, நான் தரேன். எப்ப வேணும்? இப்பவே கொடு. நான் இன்னொரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணிக்கிறேன். அப்புறம் அவளுக்கு வேற ஏதாச்சும் வாங்கணும். உடனே கொடுத்தாகணுமா? டீலருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன். இந்த இதுல 50,000 ரூபாய் இருக்கு. தேங்க்ஸ் மனோஜ். ரோகிணி, சிந்தாமணி வராங்க. பெரிய பர்ச்சேஸா இருக்குமோ, அதனால தான் அவங்களே நேர்ல வந்திருக்காங்க. அவங்கள சாதாரணமா வர மாட்டாங்க. வரட்டும் மனோஜ், அதுக்குள்ள நீயே ஏன் முடிவு பண்ற? வாங்க, என்ன பாக்குறீங்க? லேட்டஸ்ட் மாடல் ஃப்ரிட்ஜ்லாம் இருக்கு, காட்ட சொல்லவா? நான் பொருளெல்லாம் எதுவும் வாங்க வரலப்பா. அப்ப என்ன விஷயமா வந்தீங்க? அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட கல்யாணம், அதுக்கு மேக்கப் போடணும். மொத்தம் ஒரு 4-5 பேருக்கு மேக்கப் போட வேண்டியது இருக்கும். அதான் நம்ம ரோகிணி இருக்கால, பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படிங்களா? இது நல்லா இருக்கு. ரோகிணி ஒரு நிமிஷம் வாயே. எங்க வா. என்ன மனோஜ், எதுக்கு இப்ப தனியா கூட்டிட்டு வந்த? எல்லாம் ஒரு காரணமா தான். நான் இப்ப உனக்கு ஒரு 50,000 கொடுத்தேன்ல, கொடுத்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள சொல்லி காட்டுற. அதுக்கு இல்ல ரோகிணி, சிந்தாமணி ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் சொல்றாங்கல்ல, அதுக்கு அவங்க கிட்ட மினிமம் ஒரு 50,000 சார்ஜ் பண்ணிடு. அப்ப நான் உனக்கு கொடுத்த 50,000 எனக்கு உடனே திருப்பி கொடுத்துருவல. பேசி பாக்குறேன். சரி போ 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 போ. ஒரு நிமிஷம் இருக்குல்ல.
இந்தாங்க ஆண்டி. ம். என்னாச்சு ஆண்டி? முத்துக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த முத்து கார் ஓட்டுறவன் தானே, அவனுக்கு நிறைய இடத்துல பழக்கம் இருந்திருக்கு. ஆளுங்க எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். என்ன ஆண்டி நீங்க சொன்ன வேலையை முழுசாவே முடிக்கல. அந்த கடையும் திரும்பி வந்துருச்சு. நான் உங்ககிட்ட இந்த வேலையை சொன்னதுக்கு வேற யார்கிட்டயாவது சொல்லிருக்கலாம். நீ என்கிட்ட சொன்னதுனால தான் பிரச்சனை உன் பக்கம் திரும்பினப்போ நான் உன்னை காப்பாத்தினேன். இதுவே நீ வேற யார்கிட்டயாவது சொல்லியிருந்தேன்னு வெய்யி, அவங்க மாட்டின உடனே உன்னை காட்டி கொடுத்துருப்பாங்க. உன் குடும்பத்துல உனக்கு அசிங்கமாயிருக்கும். ஆனா ஒண்ணு, அந்த மீனாவை நான் இதோட விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. இதை விட பெருசா ஏதாவது செய்வேன். நான் ஊரையே மிரட்டுறவ, அவ புருஷனை வச்சு என்ன மிரட்டிட்டா? சரி சரி, நான் வரேன். ஆண்டி, என்னைக்கு ஃபங்க்ஷன், எப்போ வரணும்னு எல்லாமே சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன்பா, எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன். ஓகே ஆண்டி. பரவாயில்ல ரோகிணி, என்கிட்ட பணம் வாங்கினோடனே உனக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு. சரி, அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல. சரி, ஒருவேளை அப்புறமா கொடுப்பாங்க போல. பணத்தை கரெக்டா வாங்கிட்டு என்ன? ஏண்டா தடி மாடுங்களா? 3 பேர் இருக்கீங்க. இவன் வந்து கேக்குறான்னு பணத்தை கொடுக்க சொல்றீங்க. அடிச்சு தூக்கி போட வேண்டியதானே? ஏய், என்னடா பணம் கொடுத்தாதான் போவியா? ஒழுங்கா ஓடிடு. இல்லன்னா அவ்வளவுதான். தேவையில்லாம எங்க அக்கா கிட்ட பிரச்சனை பண்ண. ஏயா வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவன் அடிச்சு தூக்கி போறேன்னு சொல்லிட்டு நீ அடி வாங்கின்னு வர. வாய் வாய் தாண்டா இருக்கு. வாய் மட்டும் தாண்டா இருக்கு. வாய் மட்டும் தான் இருக்கு. உங்களை எல்லாம் நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு. உங்க வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்குங்க. இதுக்குதான் மத்தவங்க எல்லாம் நம்ப கூடாது, நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். இப்ப நான் என் ஸ்கூட்டியை தேடி வந்தேன்ல, அந்த மாதிரி. அதான் வண்டி இருக்கிற இடத்த சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பணம் கேக்குற? வண்டி இருந்தா பரவாயில்லையே. இவன் தான் ஏதோ தத்து கொடுக்குற மாதிரி வண்டியை வெளியூருக்கு அனுப்பிட்டானே. இதுக்கு மேல நான் வண்டியை தேடி போனேன்னா டயர் கூட கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பணம் எங்க? வினை விதைத்தவன் வினையத்தான் இருப்பானே பாட்டி சொல்லுவாங்க. கரெக்டா இருக்குல்ல? சும்மா என் பொண்டாட்டியோட ஸ்கூட்டியை தூக்குனீங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ நஷ்டமாயிடுச்சு பாத்தீங்களா? பணத்தை வாங்கிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இன்னும் எதுவும் முடியல. நீ சொல்றது சரிதான்டா. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா மத்தவங்கள நம்ப கூடாது. இனிமே நானே டைரக்டா டீல் பண்றேன். என்ன பண்ணுவீங்க? உன் பொண்டாட்டி என் தொழில் எதிரி. அவளை என் எதிரின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. அவளை இந்த தொழிலை விட்டே நான் ஓட வைக்கிறேன் பாரு. தான் மட்டும் வளரணும். தனக்கு கீழே இருக்கிறவங்களாம் மேலே வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களால தான் நல்லா உழைச்சும் நிறைய பேரால் முன்னேற முடியல. உங்க மிரட்டலுக்கு நானும் என் பொண்டாட்டியோ பயப்படவே மாட்டோம். நான் மிரட்டல, நிச்சயமா செஞ்சு காமிப்பேன். உங்களை மாதிரி நிறைய பேர் சமாளிச்சுட்டு மேலே வந்துட்டு தான் இருக்கிறா. எங்க வீட்டுக்குள்ளேயே வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே அவளை பாதிச்சதே இல்லை. அவளை அழிக்கிறேன்னு நீங்கள் தான் அழிஞ்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்கள் ஜாதகத்தை பாருங்க. உங்கள் முடிவு மீனா வளர்ந்துருக்க போகுது. யாருக்கு யார் முடிவு கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலதான் முழுசா என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க போற. ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க. உங்களை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பட்டம் வாங்க போகிறேன்? எங்களுக்கே 1000 வேலை இருக்குது. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். சீண்டாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. திரும்பவும் மீனா பக்கம் வந்தா இவனுக்கு விழுந்தடி உனக்கு விழும்.